ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. இதோட சூட்சமத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட இந்த சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே? ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும், அதை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் தமிழில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இப்படி சொல்லுவோம். நீ வந்தால் மட்டும்தான் உனக்கு அது கிடைக்கும். நீ ஒழுங்காக சாப்பிட்டா மட்டும்தான் உன்னை நான் தூங்குறக்கு விடுவேன். நீ அந்த காலேஜில் சேர்ந்தா மட்டும்தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எப்படி இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் கான்செப்டே. சரிங்களா? பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அதில் 2 ஆங்கிளில் சொல்கிறோம். ஒன்று, அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்தால் மட்டும்தான் இன்னொன்று நடக்கும். ஒன்று நடந்தால் தான் இன்னொன்று நடக்கும் அப்படிங்கிற நிபந்தனையின் பேரில் நம்ம சொல்கிறோம். ஒரு கண்டிஷனல் என்ன பண்ணுறோம், நாம் அங்கே வைக்கிறோம். அந்த கண்டிஷன் இருந்தால் தான் இன்னொன்று ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்தே நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிஷன் வந்துட்டாலே அங்கே உங்களுக்கு இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஓகே? நீ வந்தால்தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். நீ வந்தால்தான் அப்படிங்கிற நம்ம சென்டென்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதை அப்படியே நோட் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள். நீ வந்தால்தான், ஓகே, நீ வந்தால்தான் நான் வருவேன். நீ வந்தால்தான் நான் வருவேன். இதுதாங்க பேசிக். ஓகே? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே? நீ வந்தால்தான் நான் வருவேன் அப்படின்னா அந்த வேலையை நீ செஞ்சால் மட்டும்தான் இன்னொரு வேலையை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் நடந்தால் தான் இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. இதில் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு புதுசாக இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், நாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நீ வந்தால்தான் நான் வருவேன். இதில் இந்த தான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ரிமூவ் பண்ணுங்களேன். மீதி இருக்கிறத படிங்க. நீ வந்தால் நான் வருவேன். இது நமக்கு தெரியும் தானே? இது நமக்கு தெரியும். நீ வந்தால் நான் வருவேன் அப்படிங்கிறது இஃப் கிளாஸில் வருது. பாருங்கள், நீ வந்தால். இதையும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நீ வருகிறாய். ஓகே? யூ கம். யூ கம், நீ வருகிறாய். நீ வந்தால் அப்படின்னா இஃப் யூ கம், அவ்வளோதான். இஃப் யூ கம், கமா, நான் வருவேன். நான் வருவேன், அப்போ ஃப்யூச்சர். ஓகே? ஐ வில் கம். இது நமக்கு நார்மலாகவே தெரியும். எப்படி? இஃப் கிளாஸ் கூட இந்த பக்கம் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்பு V1ல் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் வரக்கூடிய வேர்பு ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதே ஃபார்மெட்டு தான் அப்படியே உட்கார வச்சுருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த தான் அப்படிங்கிற வார்த்தை அந்த அழுத்தத்தை மட்டும் விட்டு போட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டோம். ஓகே? நீ வந்தால் நான் வருவேன். இஃப் யூ கம், ஐ வில் கம். ஓகே? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது இங்கிலீஷில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா ஒன்லி. கரெக்டுங்களா? ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள், அந்த ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். ரைட்? பாருங்கள், இஃப் யூ கம் ஒன்லி, இஃப் யூ கம் ஒன்லி, ஐ வில் கம். இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இஃப் யூ கம் ஒன்லி ஐ வில் கம். இஃப் யூ கம் ஒன்லி ஐ வில் கம். இப்படி தான் சொல்லுவோம். இது நம்ம ரெகுலராக பேசி பழகிறதுனால இது சரியாயிருமான்னு கேட்டால் கிடையாதுங்க. 100% ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதையே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஃப்ரேஸ் பண்ணலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா வார்த்தை இப்படி வரும், ஒன்லி இஃப் அப்படின்னு வரும். இதுதான் எக்ஸாக்டான பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேஸ், ஒன்லி இஃப். நம்ம இஃப்ஸோ படித்தாங்களா, இஃப் நாட் படித்தோமா, நிறைய வார்த்தை இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம. ஓகே? அதே மாதிரி இந்த ஒன்லி இஃப் அப்படிங்கிறது ஒரு புது ஃப்ரேஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இஃப்க்கு முன்னாடி ஒன்லியை போட்டு பேசுனீங்கன்னா அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற டோனை ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. எந்தெந்த இடத்துல எல்லாமே வந்தால்தான் அப்படிங்கிற அர்த்தத்தோட ஒரு சென்டென்ஸ் வருதோ அந்த சென்டென்ஸை பின்னாடி போட்டுறணும். ஓகே? அதை பின்னாடி போட்டுட்டு பிளெயினாக இருக்க சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வருவேன், இது பிளெயின் சென்டென்ஸ். அதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, எந்த ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை எதுவுமே என்ன பண்ணல, தொங்கிட்டு இருக்கல. வந்தாலும் போனாலும் வந்ததுனால அந்த மாதிரி ஏதாவது தொங்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். பிளெயினாக எதை சொல்லணுமோ அதை அக்யூரேட்டாக சொல்லி முடிச்சிருச்சு, நான் வருவேன், அவ்வளோதான். ஓகே? அப்போது இந்த மாதிரி
ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கை கொடுக்குற சென்டென்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஐ வில் கம். ஐ வில் கம். அதற்கடுத்து அப்படி இந்த சென்டென்ஸ் தூக்கி போடுங்க. ஒன்லி இஃப் யூ கம். அவ்வளோதான். ஒன்லி இஃப் யூ கம். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இப்படி தான் சொல்லணும். ஓகே, ஒன்லி இஃப் யூ கம் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்லி இஃப்பை போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம பேசுகிறது ஒரு சில, அதாவதுங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு சில சென்டென்சஸாக இருந்தாலும் கூட அதையும் பர்ஃபெக்டாக பேசணும். ஓகேங்களா? அதையும் பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக பேசணும். ரைட்? பாருங்கள், ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. நீங்கள் 2 அழுத்தத்தில் சொல்லிக்கலாம். எப்படின்னா, ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம். இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக பிரித்து சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஒன்லியை வந்து இஃப்க்கு முன்னாடி போட்டு சொல்லணும். இல்லையா, ஒன்லி இஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையவே சேர்த்து அழுத்தி சொன்னால் கூட தப்பு இல்லை. ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம். சொல்லி சொல்லி பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், நீ ஒழுங்காக படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் ஆவ. நீ ஒழுங்காக படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் ஆவ. இதில் நீ ஒழுங்காக படித்தா மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தான் அப்படிங்கிற வார்த்தையில் தான் ஒன்லி இஃப் வருது. அதை பின்னாடி போட்டுட்டு நீ பாஸ் ஆவ அப்படிங்கிற சென்டென்ஸை முன்னாடி போடணும். ஓகே, பாருங்கள், யூ வில் பாஸ் த டெஸ்ட். யூ வில் பாஸ் த டெஸ்ட் ஒன்லி இஃப் யூ ஸ்டடி வெல். அவ்வளோதான். ஒன்லி இஃப் யூ ஸ்டடி வெல். பாருங்கள், யூ வில் பாஸ் த டெஸ்ட் கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள், யூ ஸ்டடி வெல், அதுக்கு முன்னாடி ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. நீ நன்றாக படித்தால் தான். அப்போது எந்த இடத்துல அந்த தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வரமோ அங்கே ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த இஃப் கிளாஸில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு சில ரூல்ஸ். இந்த பக்கம் ப்ரெசென்ட்னு, அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1, இந்த பக்கம் ஹேட் வந்துச்சுன்னா அந்த பக்கம் உடா ப்ளஸ் V3 வரும். இல்லாட்டி ஹேவ் ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா? அது அப்படியே அப்ளிகபிள் ஆகும். எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்குறோம், இந்த ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துட்டு ஒன்லி சேர்ந்ததுமே அந்த வார்த்தை ஒன்லி இஃப்னு வந்துடும். அதை தூக்கி என்ன பண்ண போகிறோம், பின்னாடி போட போகிறோம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? கடன்னு கூட வாங்க. அப்படியே நான் சொல்ல என்னை அட்வான்ஸ் பண்ணணும். நீங்கள் நான் சென்டென்ஸில் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கடன்னு எழுதி வச்சுருக்கணும். சரிங்களா? கூட சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இஃப் கிளாஸில் எப்படி நமக்கு 3 கிளாஸஸ் இருக்கோ அதே மாதிரி 3த்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் தான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகே, எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அது அதிகமாக யூஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். நான் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் எனக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த மாதிரி மட்டும்தான், அந்த விஷயம் நடந்தால் மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு முன்னாடி போடணும்? எது போட்டால் ஈஸியாக இருக்கும்? ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். அப்போ கம்ப்ளீட் சென்டென்ஸு இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கும் சொல்லுங்கள், எங்கே இருக்கும்? செகண்டில் தான் வந்திருக்கும். கரெக்டுங்களா? பாருங்கள், அவள் மன்னிப்பு கேட்பாள், கம்ப்ளீட் சென்டென்ஸ். இவ்வுலகம் உன்னை மதிக்கும், கம்ப்ளீட் சென்டென்ஸ். என்னால் உதவ முடியும், கம்ப்ளீட் சென்டென்ஸ். அப்போ கம்ப்ளீட் சென்டென்ஸை முன்னாடி போடுறோம். உங்களுக்கு ரூல் தெரியும். இஃப் கிளாஸில் ஃபஸ்ட் ரூல், இந்த பக்கம் என்ன வரும், V1 வந்தால் அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1 வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வில் ப்ளஸ் V1 வருது பார்த்தீங்களா, அதை தூக்கி நம்ம இந்த பக்கம் போட்டுட்டு ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தை அந்த பக்கம் போட போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிறது. வாங்க அப்படியே பண்ணுங்கள். அவள் மன்னிப்பு கேட்பாள். மன்னிப்பு கேட்பாள் அப்படின்னா ஃப்யூச்சரு. மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன சொல்லலாம், அப்பாலஜைஸ். அப்போ ரொம்ப சிம்பிள், she will apologize. ஓகே, she will apologize. நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான், ஒன்லி இஃப். அவ்வளோதான், இடையில வந்துருச்சு பாருங்க. ஓகே, she will apologize. உடனே இந்த ஃப்ரேஸை போட்டாச்சு, ஒன்லி இஃப் யூ apologize. அவ்வளோதான். நீ மன்னிப்பு கேட்டாதான் அவள் மன்னிப்பு கேட்பா. நீ மன்னிப்பு கேட்டாதான் அவள் மன்னிப்பு கேட்பா. சொல்லுங்கள். She will apologize only if you apologize. She will apologize only if you apologize. Simple, right? பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் என்ன பண்ணும், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். இதை நம்ம நார்மலாக சொல்கிறது தான். காசு இருந்தால் தானே மதிப்பாங்க. காசு இருந்தால் இந்த உலகமும் உன்னை மதிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? ரொம்ப சிம்பிள். இவ்வுலகம் உன்னை மதிக்கும், அதுதான் ஃபுல் மீனிங் கொடுக்குது. அப்போ ரொம்ப சிம்பிள், this world will respect you. This world will respect you. எப்போ? Only if you have money.
ஒன்லி இஃப் யூ ஹாவ் மணி. அவ்வளோதான். பாருங்கள், திஸ் வேர்ல்டு வில் ரெஸ்பெக்ட் யூ ஒன்லி இஃப் யூ ஹாவ் மணி. ஒன்லி இஃப் யூ ஹாவ் மணி த வேர்ல்டு வில் ரெஸ்பெக்ட் யூ. மாற்றி சொன்னாலும் கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்கள். திஸ் வேர்ல்டு வில் ரெஸ்பெக்ட் யூ ஒன்லி இஃப் யூ ஹாவ் மணி. சிம்பிள், ரைட்? நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் உதவ முடியும். ஓகே, இந்த V1 தான், அதுவும் ஃப்யூச்சர் கூட V1 தான் வருமா அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் நம்ம மாடல்ஸும் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல. ஏன் யூஸ் பண்ணுவோம்? மாடல்ஸ் அப்படிங்கிறது இம்மீடியட் ஃப்யூச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகே, பாருங்கள், என்னால் உதவ முடியும். ஓகே, ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகே, ஐ கேன் ஹெல்ப் யூ இல்லாட்டி ஐ கேன் ஹெல்ப், எதுனாலும் கரெக்டு தான். இங்கே ஐ கேன் ஹெல்ப் யூ போட்டாலும் சரி தான், இல்லாட்டி ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஃப்யூச்சரில் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ? நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான். ஒன்லி இஃப் யூ டெல் த ட்ரூத். பாருங்க, I can help you only if you tell the truth. I can help you only if you tell the truth. இல்லையா? only if you tell me the truth. நீ என்னிடம் உண்மையை சொன்னால் மட்டும்தான். இந்த டெல்லுக்கு அப்புறம் மீ அப்படிங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா நம்மகிட்ட அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். சிம்பிள் தானே? இங்கே பாருங்க, I will be able to help you only if you tell the truth. நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் உதவி செய்ய முடியும். சிம்பிள். அவன் பணிவாக கேட்டால் மட்டுமே அவர்கள் அதை பரிசீலிப்பார்கள். அவர்கள் அதை பரிசீலிப்பார்கள். ரொம்ப சிம்பிள். தே வில் கன்சிடர் இட். அவ்வளோதான். தே வில் கன்சிடர் இட். எப்போ? ஒன்லி இஃப் ஹீ ஆஸ்க். எப்படி கேட்கணுமாம்மா? பணிவாக கேட்க வேண்டும். பொலைட்லி. சிம்பிளுங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதான் கடை கடைன்னு எழுதிட்டு வரேன். நீங்கள் என்னவே பைபாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க வேகமாக. என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும். சூப்பர். நீங்கள் போகிற வழி கரெக்ட். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இப்போ நான் எழுதுகிற ஆன்சரை நீங்கள் முன்னாடி எழுதி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நான் எழுதுகிற ஆன்சர் அங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அதுதாங்க ரியல் ஹாப்பி. ஒரு ரியல் ப்ளஷர்னுங்கிறது அதுதான். ஓகே, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் சந்தோஷமாகிறத. ரைட்? சரி, பாருங்கள். தே வில் கன்சிடர் இட் ஒன்லி இஃப் ஹீ ஆஸ்க் பொலைட்லி. அவரைத்தானே பற்றி பேசுகிறோம். ஒன்லி இஃப் ஹீ ஆஸ்க் பொலைட்லி. பாருங்கள், தே வில் கன்சிடர் இட் ஒன்லி இஃப் ஹீ ஆஸ்க் பொலைட்லி. அவன் பணிவாக கேட்டால் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அவள் பத்திரத்தை கொடுத்தால் மட்டுமே நீ காரை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். மாடல்ஸ் வந்துருச்சு பாருங்கள். நீ காரை கொடுக்க வேண்டும். யூ ஷுட் கிவ் அ கார். ஷுட்டுக்கு பதிலாக மஸ்ட் போட்டுக்கலாம், ஹாவ் டு போட்டுக்கலாம். கரெக்டு தான், மீனிங் வந்துடும். எப்போ? ஒன்லி இஃப் ஷீ கிவ்ஸ். நம்ம பத்திரம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்டான இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேப்பர்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், பேப்பர்ஸ். நம்ம காப்ஸ் கிட்டலாம் மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரங்கிட்ட மாட்டினோம்னா பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, வண்டி பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக. பாருங்கள், யூ ஷுட் கிவ் அ கார் ஒன்லி இஃப் ஷீ கிவ்ஸ் த பேப்பர்ஸ். யூ ஷுட் கிவ் த கார் ஒன்லி இஃப் ஷீ கிவ்ஸ் த பேப்பர்ஸ். அவள் அந்த ஆவணங்களை கொடுத்தால் மட்டுமே நீ என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் காரை அவட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ எல்லாமே ப்ரெசென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சில திங்ஸை பாஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த செட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தெரியுங்களா? அந்த பேட்டர்னில் எதுவுமே மாற்றம் கிடையாது. வேர்பு மட்டும்தான் மாறுது. சரிங்களா? என்னென்னா, இந்த ஒன்லி இஃப் கூட வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் ஹேடு ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருந்தால், எல்லா சமயமும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் நீங்கள் போட்டு பேசணும் அவசியம் கிடையாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட போட்டு பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஒன்லி இஃப் கூட ஹேட் ப்ளஸ் V3 போடலாம், இல்லாட்டி சிம்பிள் V2 போட்டுக்கலாம், கரெக்டு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒரு மாடல், அது குட்டாக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், அதற்கடுத்து ஹேவ் போட்டு ஒரு V3ங்கிறத போட்டுக்கோங்க அந்த பக்கம் வர்றது. சரிங்களா? அப்போ குடா ப்ளஸ் V3 போட்டிங்கன்னா பாஸ்ட்டில் ஒரு வேலை நீ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட்டில் ஒருவரை அந்த வேலையை செய்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஒன்லி இஃப் அப்படிங்கிறதுல குடா வந்துச்சுன்னா ஒருவரால் கடந்த காலத்தில் அந்த வேலையை செய்திருக்க முடியும். எப்போ? அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் மட்டுமே.
ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும். அந்த இன்சிடென்ட் நடந்திருந்தால் மட்டுமே இன்னொரு வேலை நடந்திருக்க முடியும், அவரால் அதை செய்திருக்க முடியும் அப்படிங்கிற டோனில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் அதை செஞ்சிருப்பார். எப்போ? ஒரு வேலை, ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவர் இன்னொரு வேலையை செய்திருப்பார். ஒரு வேலை செய்திருக்க முடியும், இல்லாட்டி ஒரு வேலையை அவர் செய்திருப்பார் அப்படிங்கிற டோனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல்ஸும் ஹேவும் ப்ளஸ் V3 சேர்ந்து வரும். சரிங்களா? ரைட். பாருங்க, நீ நுழைவுச் சீட்டை வாங்கியிருந்தால் மட்டுமே உன்னால் உள்ளே போயிருக்க முடியும். உன்னால் உள்ளே போயிருக்க முடியும். கம்ப்ளீட் சென்டென்ஸ் எங்கே இருக்குது? பின்னாடி இருக்குது. அப்படியே போடுங்க. உன்னால் உள்ளே போயிருக்க முடியும். யூ could have, ஓகே, ஏன்னா போயிருந்திருக்க முடியும் தான் சொல்கிறோம். யூ could have entered in, ஓகே, யூ could have entered in, ஓகே, நீ உள்ளே போயிருந்திருக்க முடியும். எப்போ? only if you had bought a ticket. அவ்வளோதாங்க, சிம்பிள். சொல்லி பாருங்க. You could have entered in only if you had bought a ticket. You could have entered in only if you had bought a ticket. அதை விட்டுட்டு only if you bought a ticket சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதும் கிடையாது, அதுவும் சரியே. ஓகே, அதனால் எப்பயுமே ஹேடு போட்டு தான் பேசணுமான்னு நீங்கள் வந்து லேபிள் பண்ண வேண்டாம். பாஸ்ட் டென்ஸ்ல போட்டு பேசுங்க, தப்பு இல்லை, மீனிங் வந்துடும். நமக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை தான் நம்ம யோசிப்போம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, யூ could have entered in only if you had bought a ticket. ஓகே, அடுத்து பாருங்க. அவன் அவரை பார்த்திருந்தால் மட்டும்தான் அவரிடம் கூறியிருப்பான், அந்த வேலையை செய்திருப்பான். ரொம்ப சிம்பிள். அவன் சொல்லி இருந்திருப்பான் தானே. அப்போது he would have கூறி இருந்திருப்பான். அப்போ இன்ஃபார்ம் பண்ணி இருப்பான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? he could have informed, ஓகே, அவரிடம். அப்போ informed him. ஓகே, பாருங்க. he could have informed him எப்போ? only if he saw him, ஓகே, இல்லாட்டி only if he had seen him. ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? ரெண்டு ஆங்கிளையும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. ஒன்லி இஃப் கூட நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் போட்டாலும் மீனிங் வந்துடும், ஹேட் ப்ளஸ் V3 போட்டாலும் மீனிங் வந்துடும். சரிங்களா? அந்த ட்ரெடிஷ்னலே இருக்கக்கூடாது. ஸ்கூலில் படிச்சிருப்பல்ல, ஹேடு வந்தால் தான் உட வரும், அதில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும், பழகணும், பேசணும். பாருங்க. he would have informed him only if he saw him. he would have informed him only if he had seen him. ரெண்டுமே கரெக்டு தான். அவரிடம் வீடு இருந்திருந்தால் மட்டுமே அவரால் அதை விற்றிருக்க முடியும். அவரால் அதை விற்றிருக்க முடியும். பாஸ்ட்டை ஒருவரால் அந்த வேலையை செய்திருக்க முடியும். பாஸ்ட் கேப்பபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். அவரால் அதை விற்றிருக்க முடியும். he could have sold it. அவரால் அதை விற்றிருக்க முடியும். எதை? only if he had a house. அவ்வளோதாங்க, சிம்பிள். பாஸ்டில் அவர் வந்து ஒரு வீட்டை வைத்திருந்தால் மட்டுமே. ஓகே, பாருங்க. he could have sold it only if he had a house. ஓகே, இப்போது இன்னுமே இதை கொஞ்சம் கிளியர் ஆக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இட்டுன்னு சொன்னோம்ல, இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹவுஸை என்ன பண்ணிக்கலாம்? போட்டுட்டு இந்த பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம். சொன்னாலும் மீனிங் கரெக்டாக வரும். பாருங்க. he could have sold a house only if he had it. he could have sold a house only if he had it போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வர்ற இட்டை வந்து இந்த ஹவுஸ் வந்து என்ன பண்ணிடுது? சொல்லிடுது. அதனால அந்த இட்டுக்கு அர்த்தம் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி அதுவே மாறிடும். சரிங்களா? அப்போது ஹவுஸ் நீங்கள் அங்கே போட்டு சொன்னாலும் சரி, இங்கே போட்டு சொன்னாலும் சரி, மீனிங் வந்துடும். ஓகே, மறுபடியும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். he could have sold a house only if he had it. he could have sold it only if he had a house. ரெண்டுமே கரெக்டு தான். கடைசியாக ஒன்று பாருங்கள். அறிவுரைகளை அறிவு பின்பற்றி இருந்தால், இந்த அறிவுங்கிறது நவுனு. ஓகே, அறிவுரைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அறிவு பின்பற்றி இருந்தால், அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இயந்திரம் சரியாக இயங்கி இருக்கும். ரொம்ப சிம்பிள். த மெஷின், ஓகே, த மெஷின் அப்படி செய்திருக்குமா? அப்போது would have functioned well. ஓகே, would have functioned well. எப்போ? only if யார்? அறிவு. ஓகே, only if அறிவு had followed the instructions. followed, இங்கே எழுதிடலாம். ஓகே, followed the instructions. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள். the machine would have functioned well only if அறிவு had followed the instructions.
the machine would have functioned well only if அறிவு had followed the instructions. had தூக்குங்க, only if அறிவு followed the instructions. கரெக்டு, தப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ இது எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபார்மெட்டை தவிர இப்போ ஒன்லி இஃப் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டு அது நடந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. இதை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ படித்தா மட்டும்தான் உன்னால் வேலைக்கு போக முடியும். அவன் அதிகாலையில் எழுந்திருந்தால் மட்டும்தான் அவனால் ஜிம்முக்கு போயிருக்க முடியும். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தால் மட்டும்தான் ரூபாய் 1,00,000க்கான வவுச்சர் கிடைக்கும். ஓகே, அவர்களுக்கு அது தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதற்கு அவங்க பதில் அளித்திருந்திருப்பார்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் உங்களை எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும், சரிங்களா? தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை கொடுக்கும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.